வணக்கம் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, கடந்த ஒரு வாரமா சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு நியூஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வேற எதுவும் இல்லைங்க. குக் வித் கோமாளி என்ற ஒரு நியூஸ் விஜய் டிவில ஒரு ஃபேமஸா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ். டிஆர்பில எப்பவுமே டாப்ல இருக்கும். ஆ இது வந்து லாஸ்ட் 4 சீசனா வந்து ரொம்ப வெற்றிகரமா பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வேற டீம் பண்றாங்க. இதுல ஹோஸ்டா இருக்கிற மணிமேகலையும், குக்கா இருக்கிற பிரியங்காவும் நடந்த ஒரு கான்ட்ரோவர்சி தான் நீங்க இந்த ஆடியோ இப்ப கேட்க போறீங்க. கேளுங்க. உங்களோட கமெண்ட் வந்து நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்றத கமெண்ட்லயே சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளில படிப்படியா ஒரு எபிசோடா கடந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் அண்ட் ஹிண்ட்ரன்ஸ்லாம் வச்சு பல பேரை பார்த்து சூஸ் பண்ணி the top 4 most cooks of season 5 சூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன எபிசோடுக்கு வந்திருக்கோம்? குக் வித் கோமாளியோட சீசன் 5 ஓட செமி ஃபைனல். இன்னும் ஒரே வாரம் தான் இருக்கு. இந்த சீசன் 5ல இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்ட குக்ல இருந்து யார் அந்த வின்னர் ஆஃப் குக் வித் கோமாளி சீசன் 5 அப்படின்னு தெரியறதுக்கு அதுக்கூட முதல் படியா இன்னைக்கு நம்ம வந்து செமி ஃபைனல்ஸ் பார்க்க போறோம். நிறைய ஃபைனலிஸ்ட்லாம் வந்து சூஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. சோ அந்த வகையில இந்த செமி ஃபைனல்ஸ் வாரத்துல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிடலாம் மணிமேகலை? சொன்னது இந்த மூஞ்சி தான். ரொம்ப டவலத பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றோம்ல முடிச்சிரோம்னு சொல்லிட்டு. புரியுதா? நீதான் சொல்றதுக்கு வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்கார்ந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தனம். ஏன் ஓவரா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுறேன். ரொம்ப டவலத பேசிட்டு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா உன்னை அனுப்புவோம் வெளியே. இப்போ வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. உங்களுக்கு இரஸ்பான்சிபிளா பேசுறீங்க. அவங்க நான் இப்படி பேசுறீங்க. ஒரு நாள் ஒரு பேச்சு உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்லை. உங்க வீட்டோட நிறுத்திக்கோங்க. இது எங்களுக்கு தெரியும். அவங்க பெரிய ஆள்னு சொல்ற அவங்கள பார்த்து எனக்கு அந்த ஒரு ஃபீலும் வரல. அவங்க பயப்படுங்கன்றாங்க. அந்த ஃபீலும் எனக்கு அவங்க நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கரெக்டாக இருந்தால், நம்ம டெடிக்கேட்டடாக இருந்தால், யாரோட விஷயத்தையும் கெடுக்காம இருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது நல்லா தான் கிடைக்கும் அப்படின்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஸோ நான் எப்படி விட்டாலும் நான் சர்வை பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு மேபி சர்வை பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் மேபி அவங்க டாமினேட் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் மேபி நான் ஒரு பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பின ஒரு விஷயத்த மற்றவங்களும் நம்பணும், நானும் நம்பணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அவங்களோட சர்வைவல்காக, அவங்களோட லைஃப்காக அவங்க பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து ஐயோ த மோஸ்ட் ரிவெஞ்ச் மோட் அப்படின்லாம் வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அண்ட் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ அதனால் ஐ விஷ் ஹர் ஒன்லி த பெஸ்ட். அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைக்கட்டும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணட்டும், எல்லா ஷோஸுமே அவங்களுக்கே கிடைக்கட்டும், நிறைய பேர் புகழ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கட்டும். எனக்கு இதை பண்ண அந்த பர்சனுக்கு அட்லீஸ்ட் அப்போவாவது வந்துட்டு அவங்களுக்கு ஃபுல் ஷோஸில் பிஸியாக இருந்தாங்கன்னா இன்னொருத்தங்க யாராவது இவங்க மூலமாக ஸ்ட்ரகிள் ஆகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்லீஸ்ட் வந்து கேன்சல் ஆகும்ல. உழைச்சி வரதே நிறையா வாட்டி நிற்க மாட்டுது, படார்னு பிடுங்கிக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஐஸ் வச்சா ஐயோ நீங்களா வாவ் அப்படின்னு சொல்லி வர விஷயத்துலலாம் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது. இதில் வந்து ஒரு விட்டு கொடுத்து நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சும் அது எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் அவங்களோட ஆடியோவும் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடியோ கேட்டிருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பை, டேக் கேர்.